கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம வாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பின் பொருள் என்பது உற்சாகத்தை இழந்ததா மாற்று கட்சிகள். எந்த இடத்துல உற்சாகத்தை இழந்ததாக நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர், அரவக்குறிச்சி அந்த தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த 2 தொகுதிக்கான தேர்தல் இருக்கிறது. அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய 2 திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த 3 தொகுதிகளிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக களம் கண்டுவிட்டார்கள், வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகமும் வேட்பாளரை அறிமுகம் செய்து விட்டார்கள். இந்த தலைப்பை நம்ம எடுத்ததற்கான காரணம், சட்டமன்ற தேர்தலில் வலுவான ஒரு பிரச்சாரம் இருந்தபோது ஏன் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரான மனோபாவம் கொண்ட ஒரு கல்லூரி இளைஞர் கேட்ட கேள்விதான் இது. ஏன் இந்த தேர்தல்களில் மாற்று தரப்பு அவ்வளவு வலுவாக இல்லை? ஒரு விதமான ஒரு சுணக்கம் இருக்கிறதே, ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார்களே, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வியையே நம்ம தலைப்பாக மாற்றி இருக்கிறோம். நான் மீண்டும் சொல்வது, உற்சாகத்தை இருக்கிறார்களா? திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று சொன்னவர்களினுடைய நிலை இந்த தொகுதியில் என்னவாக இருக்கிறது? இது பற்றி பேசலாம். கேள்வி நேரத்தில் தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். உற்சாகத்தை இழந்திருக்கிறதா மாற்று கட்சிகள், இந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு கல்கி பிரியன் அவர்கள் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு அறிவுச்செல்வன் அவர்கள் வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு அந்திரிதாஸ் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்கள் வணக்கம். இது மட்டுமல்லாமல் பாமகவிலிருந்து திரு கணேஷ் அவர்களும் நம்முடைய இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்றுவிட்டு இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். திரு பெருமாள் மணி, நான் முதல்ல கேள்வி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே முதல் கேள்வி, பொதுவாக இந்த திமுக அதிமுகவுக்கு தான் ஊடகங்கள் வெளிச்சத்தை தருகிறார்கள், மற்றவர்களை சிறுமைப்படுத்துகிறார்கள் அல்லது புறக்கணிக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ இந்த கேள்வியே உற்சாகத்தை இழந்திருக்கிறார்களா மாற்று கட்சிகள்ன்றதே இவர்களை புறக்கணிப்பதாக பார்க்கிறீங்களா, அல்லது இந்த ஊடகத்தினுடைய இந்த கேள்வி சரியானதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஊடகங்கள் நிச்சயமா போதுமான இடத்தை கொடுக்க தான் செய்கிறாங்க. அதுவும் காட்சி ஊடகங்கள் நீங்கள் இதை நான் ஒப்பிட்டு தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடி பிரிண்ட் ஊடகங்களில் எந்த மாதிரியான தன்மை இருந்தது, இன்றைக்கு காட்சி ஊடகங்கள் வந்த பிறகு அந்த தன்மை எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் பிரிண்ட் ஊடகங்களில் ஒரு கட்சியினுடைய செய்தியை பார்வைக்கு படாத இடங்கள் என்று சில இடங்கள் உண்டு. அந்த இடங்களில் போடுவதன் மூலம் 3 கால செய்தியாக போட வேண்டியதை 1 கால செய்தியாக போடுவது, இப்படி வெவ்வேறு விதமான அரசியல் நடந்தது. ஆனால் இன்றைக்கு காட்சி ஊடகங்களில் நிச்சயமாக களத்தில் இயங்கக்கூடிய, களத்தில் செயல்படக்கூடிய கட்சியினுடைய எல்லா கட்சிகளுக்கும் சமமான வாய்ப்பு, போதுமான வாய்ப்பு, சமமான வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, போதுமான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதை இப்போ நீங்கள் 1-to-1 அப்படின்னு சொல்லக்கூடிய நேருக்கு நேர் போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து பங்கேற்கிறாங்க. இப்போ அதே போல மற்ற விவாதங்கள் போன்ற இடங்களாக இருக்கட்டும், அல்லது செய்திகளில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக இருக்கட்டும், அல்லது பிரேக்கிங் நியூஸாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே போதுமான முக்கியத்துவம் எல்லா கட்சியினருக்கும் வழங்கப்படுகிறது. அதனால இந்த தலைப்புங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தலைப்பாகத்தான். ஆனால் அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? உற்சாகத்தை இழந்து இருக்கிறார்களா அல்லது அந்த புறக்கணிப்பின் மூலம் ஒரு அரசியல் செய்யறதா நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த தலைப்புல நியாயம் இருக்கிறது. ஏன்னா நீங்க முக்கியமான சில கட்சிகள் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டி இல்லைன்றாங்க. முக்கியமாக இந்த 2016 தேர்தலினுடைய மிக முக்கியமான அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, PWF என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் நல கூட்டணி தான். டிசம்பரில் அந்த எலெக்ஷனுக்கான மூடை ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான் முதல்ல நாங்கள் மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கி நாங்கள் தேர்தலில் மொத்தமாக போட்டி போடுவோன்ன உடனே தான் தமிழகத்தினுடைய அரசியல் வரைபடமே மாற தொடங்குது. அதற்கு பிறகுதான் அதிமுக சொல்றாங்க நாங்க தனியா போட்டியிடுறோம்ன்றாங்க. திமுக தேர்தல் வரைக்குமே எல்லார்ட்டையும் என்ன கேள்வி இருந்தது, PWF மொத்தமா போட்டி போடுவாங்களா இல்ல விலகிடுவாங்களா அப்படிங்கிறது. அப்போ 2016 தேர்தலினுடைய மிக முக்கியமான ஒரு காலச்சக்கரமாக இருந்த PWF இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்ததன் மூலம் இது நிச்சயமா கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் தானே, அது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் தானே. நான் அதையே விவாதமாக கட்டமைக்கிறேன். திரு அந்திரிதாஸ், இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ அவர்கள் போட்டியிட மாட்டோம்னு சொல்றாரு. என்ன பலன் இதனால? ஏன் போட்டியிட மாட்டீங்க? இல்லை, அதாவது அரசியல் என்பது வெறும் தேர்தலை மாத்திரமே வைத்துக்கொண்டு நாம் முடிவு செய்து விட முடியும். இல்லை, நான் பேசுவது தேர்தல் அரசியலை மட்டுமே. ஆமாம், நான் பேசுவது தேர்தல் அரசியலை மையமாக வைத்திருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே வெறும் தேர்தல் மாத்திரமே ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்க முடியாது.
தேர்தல் என்பது இடையிலே வந்து போகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர நீங்கள் தலைப்பில் போட்ட மாதிரி பணமா இல்லது பயமா அப்படின்றலாம் ஒன்றும் கிடையாது. அச்சத்தை தூக்கி எறிந்தவர்களுக்கு அலைகடல் ஒரு பந்தய மைதானம் என்கிற நிலைமையோடு எந்த விதமான ஊடக பலமும் இல்லாத காலத்திலே, எந்த விதமான பத்திரிகை பலமும் இல்லாத காலத்திலே தான் மறுமலர்ச்சி திமுக 22 வருடங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்டது. திரு அந்திரிதாஸ், என் கேள்வி ரொம்ப துலக்கமானது. இந்த 3 தொகுதிகள் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், தேர்தல் ஆணையம் குற்றம் சுமத்தியது தஞ்சாவூர், அரவக்குறிச்சி. திருப்பரங்குன்றத்துல இடைத்தேர்தல் வருது. ஏன் அதை புறக்கணிக்கிறீங்கன்றதான் கேள்வி. யார் மீது உங்களுக்கு அதிருப்தி? எதற்காக ஒரு கட்சி தேர்தலை விட்டு விலகணும்னு கேட்கிறேன். இந்திய அதாவது தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக இதுதான் இந்த பொது தேர்தலில் 2 தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இதுதான் முதல் முறை. அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் தேர்தல் ஆணையம் கொடுத்த 29 பக்க அறிக்கையே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த முறைகேடுகளையெல்லாம் சொல்லி தான் அந்த உத்தரவையே போட்டிருக்கிறது. ஆக தஞ்சாவூர்லயும் அரவாங்குறிச்சியும் நடந்தது, ஏன் திருப்பரங்குன்றத்தில் நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஆக இது தேர்தல் தமிழ்நாட்டிலே தேர்தல் என்பது அடர்ந்த காடுகளுக்குள்ளே அரங்கேறி கொண்டு இருக்கின்ற நிலைமையிலே தான் நாங்கள் தேர்தலை தவிர்க்கிறோமே தவிர, ஒரு தேர்தலை தவிர்க்கிறதுனால ஒரு கட்சி விலகி ஓடின்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா 2006 2011 அதிமுக 5 இடைத்தேர்தலை தவிர்த்திருக்கிறது. அது கட்டாயமாக தவிர்த்திருக்கிறாங்க. அவங்க தவிர்த்திருக்கிறாங்க, திமுக தவிர்த்திருக்கிறாங்க, பாமக தவிர்த்திருக்கிறாங்க. என் கேள்வி அது இல்ல. இப்போ நான் இப்படி வந்துடுறேனே, இடைத்தேர்தலில் இப்போதான் அந்த அத்துமீறல் இருக்குதா? சங்கரன் கோயிலிருந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திருமங்கலம்ன்றாங்க, ஸ்ரீரங்கம்ன்றாங்க, அப்படியே அது குற்றச்சாட்டா பதிவு பண்றாங்க. அப்போ இனி இடைத்தேர்தலே நிக்க மாட்டீங்களா? இல்ல உங்களுக்கு எப்ப நம்பிக்கை ஏற்பட்டு நிப்பீங்கன்னு கேட்கிறேன். அதாவது திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று உருவான பிறகு அப்போ கூட தேர்தல் தள்ளி வைக்கல. இந்த அரவாங்குறிச்சி தஞ்சை தேர்தல் அரவாங்குறிச்சி அதாவது அன்புநாதனுடைய அதிமுகவுக்கு வேண்டியப்பட்ட அன்புநாதனுடைய வீட்டில் 4.77 கோடி ரொக்க பணமாக வருது. அதுக்கு பிறகு திமுக வேட்பாளர் அதாவது கேசிபியினுடைய மகன் இருக்கிறார். உங்களுடைய குற்றச்சாட்டு என்பது இந்த 2 தொகுதியில் மட்டும்தான் பணப்புழக்கம் இருந்ததா, அல்லது எல்லா தொகுதியிலும் பணப்புழக்கம் இருந்ததா? நான் வேட்பாளர், எனக்கு தெரியும் என்னுடைய தொகுதியில நாசர் அவர்களும் பாண்டியராஜன் அவர்களும் இந்த பட்டுவாடால எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் 2 பேருடைய வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் தான் இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப கண்டெஸ்ட் பண்ணீங்கல்ல, அப்ப விலகி எல்லாம் போயிரல. அப்ப நீங்க ஒரு அதிருப்தியை சொல்லிவிட்டு நாங்க புறக்கணிக்கிறோம்லாம் சொல்லல இல்ல. இப்ப ஏன் இந்த நிலைப்பாடுன்றது நான் மீண்டும் சொல்றேன். பொது தேர்தல், அப்ப இது என்ன தேர்தல்? ஒரு கூட்டணி சார், இது தஞ்சாவூர் அரவக்குறிச்சின்றது என்ன தேர்தல்? எலெக்ஷன் தேர்தல் ஆணையமே தெளிவா சொல்லியிருக்கு சார். இந்த 2 வேட்பாளர்களுமே முறைகேடாக நடந்தார்கள், மது பாட்டில்கள் உள்ளிட்ட இத்தனை கோடி கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம்? இனி மக்கள் நல கூட்டணி எலெக்ஷன் கரெக்டா நடந்தது, நீங்க விலகி ஓடுறீங்க? இல்ல, நான் திரும்ப அதுதான் கேள்வி. ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடை தான் நான் கொஸ்டின் பண்ணணும்னு விரும்புறேன். தேர்தல் நடக்குதா இல்லையா, அப்ப இப்படி ஒரு சூழல் இருந்தா நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதுதான் கேள்வி. திரு அறிவுச்செல்வன் அவர்கள்ட்ட தான். நாம் தமிழர் ஒரு பெரிய முழக்கத்தை, தன்னந்தனியான ஒரு முழக்கம், தனித்துவமான முழக்கம் தான் நீங்க சொல்லி உங்களுடைய பயணத்தை தொடக்குறீங்க. அதற்கு பெரிதான அளவுகளில் சோசியல் மீடியாவில் பார்வை இருந்தது, பெரிய அளவுகளில் பார்த்தாங்க. இந்த 3 தொகுதிகளில் நாம் தமிழர் உற்சாகத்தை இழந்திருக்குன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மக்கள் நல கூட்டணி மற்ற கட்சிகளுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது நாங்கள் தலையிட விரும்பல. ஆனால் நாம் தமிழர் கட்சி பொது தேர்தலை சந்தித்த உடனே அறிவிச்சிட்டோம், வருகிற எல்லா இடைத்தேர்தலும் இல்லை அது தனித்தேர்தலாக இருந்தாலும் இந்த தேர்தலையும் பங்கேற்பு தான். இந்த தேர்தலையும் எங்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வேலை செய்கிறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி காட்சி ஊடகங்களுக்கு தெரியாதனால வேலை செய்யலை நடத்த முடியல. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் அரவக்குறிச்சி தஞ்சாவூர்லாம் எல்லா கிராமங்களுக்கும் ஒரு சுற்று போயிட்டே வந்துட்டோம். நாங்கள் பிரச்சாரங்களை தஞ்சாவூரில் அதை வளர்க்குறீங்க நல்லதுரை அவர்களையும் அரவக்குறிச்சியில் அரவிந்தன் அவர்களையும் அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கியாச்சு. நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தல் என்பது அதில் ஜனநாயக முறைப்படியா அது பணம் இருக்கா, எல்லாத்துலேயும் பணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அதாவது சோசியல் மீடியாவில் இன்றைக்கி பல நண்பர்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய கேடு தான். இப்போ படித்த பிள்ளை எழுதுறாங்க, எங்கள் ஊர் எம்எல்ஏக்கு என்ன ஆகுன்னு தெரில, ஆனால் பரவாயில்ல 5000 10,000 கிடைக்கும். இப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திருமங்கலம் பார்மானதுங்கிறது உலகம் அறிஞ்சதாக இருந்துச்சு. தமிழ்நாடு தேர்தலில் இது நடைமுறை இருக்குது, ஆனால் அதை கண்டு ஒதுங்குவதில் நமக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம்னா நான் சொல்லிடுறேன் என்ன காரணம். இப்படி வாங்களேன், நான் மக்கள் நல கூட்டணி ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அழுத்தம் தரணும், மக்கள்கிட்ட தார்மீக ரீதியாக ஒரு அழுத்தம் தரணும், அதனால நாங்க விலகுறோம் அப்படின்றப்ப அதற்குள்ளே நாங்க இதெல்லாம் இருக்கு ஆனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்ற நிலைப்பாடு சரியானதான். ஏன்னா நீங்க இப்ப இதை வெறுமனே அதாவது இடைத்தேர்தல் மட்டும் இல்லை, நீங்க இப்போ ஜெனரல் எலெக்ஷன் சொல்லப்பட்ட பொது தேர்தலில் மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும்போது இங்கே தமிழ்நாட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தது.
இதை நம்ம சொல்ல உச்சநீதிமன்றம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டு பார்வையாளர்கள் அதிகரித்தாங்க. அந்த இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் அதாவது ஜனநாயக முறையிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள் இருக்குது. மாநில அரசு, மத்திய அரசு, கூட்டாட்சி தத்துவம், ஆட்சி மொழியிலிருந்து பல உடன்பாடு இருக்குது. ஆனால் இதை வெளியே நின்று பேசுவதில் உடன்பாடு இல்லாமல் உள்ளே வந்திருக்கோம். இந்த கான்ஸ்டியூஷன்ல எனக்கு உடன்பாடு இல்லாத பகுதிகள் இருக்குது. ஆனால் அதை வெளியே நின்று போராடுவதில் பலன் இல்லை. பல நக்சல்பாரி மூவ்மெண்ட்டுகள், பல தேர்தல் புறக்கணி மூலம் பல தோழர்கள் பேசுகிறாங்க. அப்படி பேசிய பிள்ளைகள் தான் இனிமேல் வெளியே நின்று பேசுவது அர்த்தம் இல்லை, பேசினா பயங்கரவாதி பேசப்படுவதனால தனிச்சரிந்து நம்முடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்துறது, அவ்வளோதான். ஒரு வாய்ப்பாக பார்க்கிறது நாம் தமிழர். நான் திரு கல்கி பிரியன் உங்களிடமிருந்து தான் பல கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு அழுத்தம் தராங்க, குற்றம் சுமத்துறாங்க. மக்கள் நல கூட்டணி சொல்றாங்க, தேர்தல் ஆணையமே சொல்லி இருக்கிறது, இது ஒரு வியூகமாக நாங்கள் விலகுறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் தேர்தல் பயம்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பார்க்க? அதாவது இப்போ சார் பேசும்போது, நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, சங்கரங்கோயில் எலெக்ஷன் திருமங்கலம் ஃபார்முலான்னு நம்ம வச்சோம். இப்போ மக்கள் நல கூட்டணி சார்பாக தான் வைகோ பேசுகிறார். ஆக்சுவலாக மதிமுக தனியாக எடுத்த பல முடிவுகளை பற்றி நம்ம விமர்சிக்க முடியாது. 2011 அவங்க பொது தேர்தலே புறக்கணிச்சாங்க. சங்கரங்கோயிலில் அவங்க போட்டி போட்டாங்க. 2009 திருமங்கலம் அப்புறம் தான் சங்கரங்கோயில் நடந்தது. ஸோ எப்படிப்பட்ட ஒரு தேர்தல் நடக்கும்னு அப்போவே நான் வைகோக்கு தெரியும். ஆக்சுவலாக அதில் போட்டி போட்டாங்க. அவங்க 3வது தான் வந்தாங்க. அவங்க இத்தனைக்கும் வைகோவோட சொந்த தொகுதி அது. ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் இருக்கு, அதை பற்றி பேச விரும்பல. இப்போ மதிமுக டெபாசிட்டும் போயிருக்கு. திமுக 26,000 இல்லை, திமுக 26,000 ஓட்டு வாங்கினாங்க, மதிமுக 20,000 ஓட்டு வாங்கினாங்க. பங்கேற்பது முக்கியம் இல்லை. நான் எதுக்கு சொல்லுவேன்னா, அது வைகோவோட முக்கியமான தொகுதி. அவர் அந்த இடத்துலயே அவர் தான் ஓட்டு வாங்கி கம்மியாக வாங்கியிருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்ட். அதனால தான் அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் அதை ஒரு இஷ்யூவாக பண்ண விரும்பல. இப்போ ஆக்சுவலாக இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகள் அதில் இல்லை. இப்போ மத்திய தேமுதிகவும் இல்லை, தமாகவும் அதில் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற கட்சிகளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சரிவு இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு சரிவு இருக்குது. ஒரு பாப்புலர் சப்போர்ட் அங்கே பேஸ் மிஸ் ஆகுதுங்க மக்கள் நல கூட்டணிக்கு. அது ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். சார் சொன்னார் தேர்தல் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை போட்டி போடுறதுன்ட்டு. ஒரு கட்சி ஜனநாயகத்தில் தேர்தலில் போட்டி போடுறது ஒரு முக்கியமான விஷயம். சார் நாம் தமிழர் சொன்னது கரெக்டான வார்த்தை, 100க்கு 100 சரி. நீங்கள் தேர்தலில் போட்டி போட்டு தான் நீங்கள் ஒரு ஜனநாயகத்தில் உங்கள் இருப்பை தெரிவிக்க முடியும். நீங்கள் அதில் எவ்வளோ ஓட்டு வாங்குறீங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் மதிமுக இது மக்கள் நல கூட்டணி இப்போ இருக்கிற ஸ்டேஜில் அது செல்வாக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்குது. இந்த இடைத்தேர்தல் நடக்கிற போக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு காலத்தில் இடைத்தேர்தல்ன்றது ஆளுங்கட்சியை பற்றின மதிப்பீடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தது. இன்றைக்கி அது இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துலேயும் அண்ணா நகர்லேயும் மாயவரத்து மயிலாடுதுறையிலையும் திமுக வின் பண்ணியிருக்கு. அப்புறம் 89 திமுக ஆட்சியிலேயே மதுரை கிழக்கிலையும் மருங்காபுரியிலையும் அதிமுக வின் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இடைத்தேர்தல் நடந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புன்றது இல்லாத இருக்கிறதுக்கு காரணமே இந்த பணப்புழக்கம் தான். பணப்புழக்கம், காவல்துறை அதிகாரிகளோட ஆளுங்கட்சியோட கூட்டணி அமைச்சு கம்ப்ளீட்டாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது இடைத்தேர்தலோட ஃபேஸையே மாற்றிடுது தமிழ்நாட்டில். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள், குஜராத்தில் கூட காங்கிரஸ் வின் பண்ணுறது, பிஜேபி ஆட்சி. நான் அரசியல் ரீதியாக பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பணப்புழக்கம்ன்ற ஒரு விஷயம் இடைத்தேர்தலோட ஃபேஸே மாற்றிருக்கு. ஸோ மக்கள் நல கூட்டணி இந்த ஒரு முடிவெடுத்ததுக்கு பணப்புழக்கம் இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயங்கள் ஒரு காரணமாக இருந்தால் கூட மக்கள் நல கூட்டணி பலவீனமாக இருக்கின்றது இன்னொரு காரணம். நம்ம அதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. திரு கணேஷ் அவர்கள்ட்ட தான். பாமக முதலமைச்சர் வேட்பாளரையே நிறுத்தியது நாங்கள் வடபகுதிகளில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே நாங்கள் செல்வாக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன இடத்துல இந்த 3 தொகுதிகள் எப்போதுமே ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிம்பாங்க. 3 தொகுதிகளில் நீங்கள் இன்னும் உற்சாகமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறப்ப அந்த உற்சாகம் இன்றைக்கு இருக்கிறதா? ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளரினுடைய பிரச்சாரம்லாம் நடக்குமா? அதெல்லாம் தான் நான் கேள்வியாக கேட்கிறேன். இல்லை, பிரச்சாரங்கள் எல்லாமே நடக்கும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மரியாதைக்குரிய அரசியல் விமர்சகர்கள் பெருமாள் மணி அவர்கள் ஆரம்பத்தில் பேசும்பொழுது மக்கள் நல கூட்டணி வந்த பிறகு தான் திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று என்ற ஒரு ஃபீவரே ஆரம்பிச்சதுன்னு ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் உண்மை நிலை என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திமுக அதிமுகவிற்கு தமிழகத்தில் ஒரு மாற்று தேவை என்ற தேர்தலுக்கு 1 ஆண்டு முன்னாடியே முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தி நாங்கள் தனியாக களம் காண்கிறோம் என்று அந்த மாற்றம் என்ற கோஷத்தை முன்வைத்தவது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அன்றிலிருந்து இன்று வரை எங்களுடைய நிலைப்பாடில் நாங்கள் சரியாக இருந்துட்டு இருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை கூட நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உற்சாகம் இருக்கா இல்லை, உற்சாகம் சற்று குறைந்து தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த தேர்தல் நியாயமாக நடக்குமா என்ற ஒரு ஐயம் எங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியிலேயும் இருக்கிறது. 2வது, இந்த திருமங்கலம் ஃபார்முலா சொன்னாங்க. திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு பிறகு இடைத்தேர்தல் என்றாலே எப்படி நடக்கும் என்ற ஒரு பெர்செப்ஷன் மக்கள் மத்தியில் தெளிவாக வந்துருச்சு. இடைத்தேர்தல்னா இப்படி தான், ஆளுங்கட்சி சாதகமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் வந்துருச்சு. அந்த பெர்செப்ஷனை உடை தெரிவதற்கு நாங்கள் ஏற்கனவே பல நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறோம்.
இடைத்தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் போட்டியிடுவது இல்லை என்ற ஒரு நிலைப்பாடுல கூட இருந்தோம் ஆரம்பத்துல. ஏன் என்று சொன்னால் எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்று வருகிறது, அதற்கு பின்னால் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. அந்த ஒரு விஷயத்துல இருந்து பெண்ணகரத்துல சரி முயற்சி செய்வோம் அப்படின்றதான் பெண்ணகரம் ஃபார்முலா மக்களை நோக்கி பிரச்சாரத்தை நோக்கிய பயணத்தை, இதே பெண்ணகரம் ஃபார்முலா என்ற ஒரு ஃபார்முலாவை நாங்கள் வடிவமைத்து மக்களை நோக்கிய பயணத்தில் கொண்டு போனது. அதில் வெற்றி அடைந்த ஒரு சில அளவிற்கு 43,000 வாக்குகள் ஒரு தனிப்பெரும் திரு கணேஷ், என் கேள்வி பெண்ணகரத்தை பத்தி நான் அடுத்த சுற்றுல கேட்கலான் இருந்தேன். அந்த பெண்ணகரத்திற்கு நீங்கள் தயாரிப்பு எடுத்த அந்த முன்னேற்பாடுகள் இருக்கு தெரியுங்களா? டோர் டு டோர் போய் சந்தித்து, வீதிக்கு வீதி சந்தித்து, உறவுகளை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய அந்த ஒரு பிரச்சார பாணி இருக்குல்ல, அது இந்த 3 தொகுதிகளில் இல்லைன்றப்ப அது மீண்டும் பாமகவின் மீது எதை சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியுதா? இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன். பெண்ணகரமும் தஞ்சையும் வேறு, பெண்ணகரமும் அரவக்குறிச்சியும் வேறு, அது சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க அதற்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். இல்ல, உங்க செயல்பாடுகளில் இருந்துதான் நான் கேட்கிறேன் என் கேள்வியை. இல்ல, நாங்க இடைத்தேர்தலில் போட்டியிடுறோம் என்ற முடிவெடுத்தவுடன் அதற்கான வேலைகளை நாங்கள் வெளிப்படையாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்பதான் எங்களுடைய 2 தொகுதிக்கான வேட்பாளரை முடிவு செய்திருக்கிறோம். இன்னொரு தொகுதிக்கான வேட்பாளர் விருப்ப மனு வாங்கப்பட்டு வருகிறது. அதற்கு பின்னால் நாங்கள் வேட்பாளரை அறிவித்து எந்த வேகத்துல வேலை செய்ய போறோம், இதற்கான மாற்று வியூகத்தை நாங்க அமைச்சு அதற்கான தேர்தலை நாங்க சந்திக்க தான் போறோம், சந்திக்காம இருக்க போறதில்லை. இந்த தேர்தலை எங்களுடைய ஐயம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இதற்காக தான் இந்த குற்றச்சாட்டுகளுக்காக இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது என்று அறிவித்த பிறகு இன்றைய வரை எந்த நிலைப்பாடுமே மாறவில்லை, யாரும் தண்டிக்கப்படவில்லை, அதுல பணம் பறிமுதல் செய்யப்பட்டதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் எதற்காக இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது, அதே வேட்பாளர்கள் மீண்டும் இந்த திமுக அதிமுகவால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு ஏன் சாதகமா இருக்கும் என்று சொன்னால், ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரிகள் மேற்பார்வையர்களாக இங்கே இருக்கும் பொழுது இது எப்படி ஒரு நியாயமான தேர்தலாக மாறும்? தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் நடைமுறையை மாற்றுவதற்காக தான் இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தேர்தலை தள்ளி வச்சாங்க. நம்ம பேசுவோம். இது வரைக்கும் வரலாற்றுல இல்லாத, இந்தியாவிலே எங்கேயும் இல்லாம தமிழ்நாட்டுல தேர்தலை தள்ளி வைத்தது தமிழ்நாட்டுல தான். ஆனா எந்த சீர்திருத்தமும் இதுவரை கொண்டு வர, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம பேசுவோம் திரு கணேஷ். தேர்தலை அறிவித்திருப்பது நியாயமாக நடக்கும். ஏன்னா அந்த தொய்வுக்கு காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது. 2வது சுற்றில நம்ம கட்டாயம் பேசுவோம். நான் பிரேக் விட வேண்டியிருக்கிறது. ரொம்ப முக்கியமாக மக்கள் நல கூட்டணி இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஆனால் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சரை எதிர்த்து களம் கண்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னது, ஜனநாயகத்தில் ஓடி ஒளிய முடியாது என்ற ஒரு கேள்வியை சொன்னார்கள். அப்ப அந்த கேள்வி ஏன் மீண்டும் பொருத்தி பார்க்கப்படவில்லை? ஒன்று, முன்பு இடைத்தேர்தலில் தான் பணப்புழக்கம் இருக்கும், பொது தேர்தல் என்பது அப்படி அல்ல என்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் இன்றைக்கு பொது தேர்தல் முழுவதும் 234 தொகுதி முழுவதுமே பணப்புழக்கம் இருந்தது, தேர்தல் ஆணையம் செயல்படவில்லை என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் இனி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுப்பார்கள், யார் நம்பிக்கை தரப்போகிறார்கள்? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். 3 தொகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் மாற்று கட்சிகள் திமுக அதிமுகவை கடந்து மற்ற கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக உற்சாகத்தை இழந்திருக்கிறதா மாற்று கட்சிகள், இதுதான் தலைப்பாக பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அந்திரிதாஸ், உங்களிடம் தான். ஆர்கே நகர்ல முதலமைச்சரை எதிர்த்து இடதுசாரிகள் இருந்து ஒரு வேட்பாளர், இதே திரு மகேந்திரன் அவர்களை நான் இங்க கேட்டேன். அந்த கேள்வி எல்லாம் இருக்கும், பணப்பட்டுவாடெல்லாம் இருக்கும், அதை தாண்டி ஒரு வேட்பாளர் களத்தில் நிற்கணும்னு சொன்னார். ஆனால் மக்கள் நல கூட்டணியில் இடதுசாரிகளும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வந்திருப்பது வியப்பது. சொல்றது, ஜனநாயகத்தை நம்புகிற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி, அதனால் ஜனநாயக முறையை நாங்கள் மறுக்க முடியாதுன்றார். ஆமா ஆமா, ஜனநாயக முறை மறுக்க முடியாது. நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இடைத்தேர்தல் என்று சொன்னாலே ஆளுகின்ற கட்சியினுடைய நிர்வாகத்தை எடை போட்டு பார்க்கின்ற தேர்தல் தான் டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இப்பொழுது கரன்சியை எடைபாட்டு தேர்தல் ஆயிடுச்சு. முதலமைச்சர் நிற்கிற தொகுதியில இதெல்லாம் இருந்ததா இல்லையா? நீங்களே தான் குற்றம் சுமத்தினீங்க. இதெல்லாம் இருந்தாலும் நாங்க நிற்போம்னு சொன்னது நீங்க தான். அதாவது 1980 இதுவரை 46 இடைத்தேர்தல் நடந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. 38 இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அந்த தேர்தலில் அவங்க நின்னாங்க, அந்த ஒப்பீனியன் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா தேர்தலுக்கு தேர்தல் மாறுது. இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே, இந்திய உலக வரலாற்றிலேயே இதுதானே முதல் முறை தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. இருங்க, இந்த சார்ஜஸை நம்ம கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலையும் இதே குற்றச்சாட்டை அதிமுக மீது வச்சோம். சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் பணம் நீக்கமர நிறைஞ்சிருக்குன்னு சொல்றோம்.
இந்த குற்றச்சாட்டெல்லாம் இனி இருக்கத்தான் போகுது, எதிர்க்கட்சி பார்வையிலே சொல்றேன். நான் அந்த இடத்துல இருந்து தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இல்ல இனி இருக்கும்ன்றது இருக்கக்கூடாதுன்றதுக்கு சொல்ல. அதாவது ஆர்கே நகர் தோல்வி பயம்னு நான் கேட்கிறேன். இடதுசாரிகள் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிட்டாங்க. அப்ப நாங்க அவங்க கூட இல்ல. இப்ப மக்கள் நல கூட்டணியில அவங்க ஏன் புறக்கணிக்கிறாங்கன்றது தான் நாங்க கருத்து சொல்ல முடியும். அதுல ஏன் அப்படி கருத்து சொன்னாங்க, இதை ஏன் ஒட்டி நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை வந்து நான் இப்ப சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரை என்ன சொன்னா, பல கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆளுங்கட்சிகளே பல முறை இடைத்தேர்தல்களை தவிர்த்து இருக்கிறது. 2001 2011 தொண்டாமுத்தூர், கம்பம், பர்கூர், இளையாங்குடி, ஸ்ரீவைகுண்டம் இவற்றை வந்து அதிமுக தவிர்த்து இருக்குது. அதே மாதிரி ஆர்கே நகர் தேர்தலில் திமுகவும் தவிர்த்து இருக்குது. 2012 புதுக்கோட்டை தேர்தல் தவிர்த்து இருக்குது. அதனால அப்ப அவங்களுக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூடாது. இருங்க சார், இருங்க ஒரே ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் விலாவரியா பேசலாம். பெண்ணகரம் தொகுதியில் பாமகவுக்கு ஒரு ஹோல்டு இருக்கு அப்படின்றப்ப அவங்க இடைத்தேர்தல நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம், எதா இருந்தாலும் நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம் சொல்றாங்க. அதிமுகவே ஒரு கட்டத்தில் திமுக தொடர்ந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிற போது இனி நாங்க நிற்பது இல்லை, எல்லோரும் எந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்றப்ப ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு கிடைக்கிற சித்திரம். அந்த இடத்துல தான் நான் கேட்கிறேன், இது பணப்புழக்கம் அல்ல, தோல்வி பயம்னு நான் கேட்கிறேன். பயம் கிடையாது. அதாவது தோல்வி வண்டுகள் துளையிடும் பொழுதுதான் வளர்ந்த முயங்களும் வசந்த. ரொம்ப சிறப்பான பழமொழி, உங்களுடைய தமிழ் அறிவை நான் மெச்சுகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கேள்வி அரசியல் நிலைப்பாடு குறித்து. இது இந்த இடம் தான் நம்ம என்ன செய்ய போறோம். திரு பெருமாள் மணி, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். நீங்க இப்படி வாங்கல, ஒரு மக்கள் நல கூட்டணி, அவங்கள்ட்ட பெரிய பணபலம்லாம் இல்லை, அவங்க ஒரு மாற்றத்தை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு அதிருப்தி இருக்கிற போது அவங்க எப்படி நிற்பாங்க? இல்லை, நான் முதல்ல வந்து என்ன பார்க்குறேன்னா, ரொம்ப எளிய ஒரு இது, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இவ்வளவு நாளும் மதிமுகவுக்கு தான் ஒரு பழக்கம் இருந்தது. எப்படின்னா, அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா படிப்பாங்க, ஆனால் ஹால் டிக்கெட்டை கிழிச்சு போட்டுருவாங்க. அவங்கள மாதிரி அரசியல் பண்ண முடியாது. அண்ணன் வந்து அண்ணனுக்கே தெரியும், கல அரசியல் வந்து மதிமுகவுக்கு இணையா இத்தனை 20 வருஷத்துல அவங்க பண்ணவே முடியாது. 2011 ஏன் நின்னோன்னு சொல்லிட்டு கேட்டாரு. நாங்க ஒண்ணு வேணும், ஒரு கட்சியில ஒரு நிக்கல, அதுதான் சொல்றேன். ஒரு கட்சியில நாங்க பண்ணிருந்தோம், திடீர்னு ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால நின்னோம். கடைசியா பிரீத்திங் டைம் இருக்கும்போது முட்டு சந்தில நாங்க நிக்க வைக்கப்பட்டோம். ஏன் நிக்க வைக்கப்பட்டோன்றதையும் பலமுறை நாங்க தெரிவித்திருக்கிறோம். ஒரு பெரிய நிறுவனம் ஸ்டெர்லைட் என்கின்ற வேதாந்தா நிறுவனம் அதுக்கு பின்பக்கத்துல இருந்ததுன்றது ஏற்கனவே ஒரு 3 நாள் இருக்கும் பொழுது ஒரு கட்சியில நான் என்ன சொல்றேன்னா, மதிமுக கடந்த 20 ஆண்டுகால 25 ஆண்டுகால இந்த திராவிட திமுக அதிமுக அரசியல்ல மிகச்சிறப்பாக அரசியல் பண்ணுவாங்க. நான் ஒரு நேரடியாக ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்குமே தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருக்கட்டும், திமுக அதிமுக கருத்து கேட்ட பிறகு எந்த ஊடகமா இருந்தாலும் ஐயா வைகோட்டை தான் போய் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க மிகச்சிறப்பாக அரசியல் செய்வார்கள். ஆனால் தேர்தல்னு வருகிற பொழுது தவறான முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவு இப்ப நண்பன் யாருங்கிறது ஒண்ணு இருக்கு. எது தவறான முடிவுன்னு சொல்லுங்க. தேர்தலை புறக்கணிப்பது தவறான முடிவுன்னு நன்றாக படிக்கிற ஒரு மாணவன் தேர்தல் 2014 நிர்பந்தம் எங்க ஹாலுக்குள்ளே விடல, தேர்தல் ஹால் டிக்கெட் கொடுக்கல. அப்ப என்னாச்சுன்னா மதிமுகவோட இந்த பழக்கம் இல்ல, முடிச்சிடுறேன், மதிமுகவோட இந்த பழக்கம் இப்போ தோழர்களையும் பிடிச்சிக்கிச்சு, விசிகாவையும் பிடிச்சிக்கிச்சு. இதுதான் இங்க சிக்கல். என்னன்னா இந்த பழக்கம் ரெண்டு ஆளுங்கட்சிகளையும் பிடிக்கவே இல்லையா? இல்ல அதுதான் நீங்க மாற்றுன்னு நீங்க கிளம்புறீங்க. இல்ல திரு மணி, நீங்க ரொம்ப அழகாக மதிமுக மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆனால் இவ்வளவு 1 கோடி தொண்டர்கள் இருப்பதாக சொல்ற அதிமுக 5 தொகுதிகளை புறக்கணிக்கிறாங்க, திமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. இதெல்லாம் அரசியல் வியூகம். அரசியல் தற்கொலை, அரசியல் வியூகம் சொல்றேன். 1989 இருந்து கலைஞரையா ஜெயலலிதா என்கிற இருவரும் ஆளுமைகள் தமிழக அரசியல்ல கோலோச்சு ஆரம்பித்த பிறகு அவங்க வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை மற்ற கட்சிகளை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஆட்சியை மாறி மாறி கைப்பற்றி அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அதனால அவங்க புறக்கணிச்சாங்க, நாங்க புறக்கணிப்போம்னு சொல்றது இருக்குல்ல, அது முறை கிடையாது. ஆளுங்கட்சியா இருக்கும், எதிர்க்கட்சியா இருக்கும், வேற எதுவுமே நான் அறிவுச்செல்வன் அவர்கள்ட்ட தொடர்ந்து இடைத்தேர்தல்கள்ல, ஏன் பொது தேர்தல்லையே கூட பணப்புழக்கம்லாம் இல்லை, பணம் வாங்கக்கூடாது, தேர்தல் ஆணையமே அப்படிலாம் சொல்லியும் கூட நான் குறிப்பாக ஒரு தொகுதின்னு இல்லை ஒரு சாம்பிளா எடுக்கிறேன். திரு மகேந்திரன் அவர்கள் 9710 வாக்குகள் வாங்குறாங்க. முதலமைச்சர் 1,50,722 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாங்க. இந்த இடைத்தேர்தல் மார்ஜின்லாம் அவ்வளவு அதிகமாக இருக்கிற போது இதற்குள்ள மீண்டும் மீண்டும் ஒரு கட்சி என்னதான் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல தான் திரு பாமக நிறுவனர் சொல்வது இந்த இடைத்தேர்தல் கான்செப்டை வேண்டான்னு சொல்றார்.
அது ஆளுங்கட்சி சார்பா இருந்துட்டு போட்டு இல்ல வெற்றி பெற்றவர்களுக்கே இருந்துட்டு போட்டு தொடர்ந்து. நீங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஏன்னா இப்போ பொதுமக்கள் பார்வையும் என்னுடைய பார்வையும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இடைத்தேர்தல் என்பது அது பணத்துக்கான தேர்தல் நடக்குது. அது உள்ளே போய் தான் சரி பண்ண முடியும். அது வந்து இந்த டிபேட்டுக்கு அப்பாற்பட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை கவனிக்கணும். ஆர்கே நகர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டு எதிர்க்கட்சியாக திமுக இல்லை. அப்போ வந்து தேமுதிக எதிர்க்கட்சியாக இருக்குது. உடனே நாங்கள் தேர்தலில் பங்கேற்கலைங்கிறாங்க. இன்னைக்கு வந்து திமுக வந்து அடுத்த நாள் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, முதலமைச்சர் அம்மா அதாவது நல்ல நிலை வீடு திரும்ப நாங்கள் வாழ்த்து மனதார விரும்புகிறோம். ஆனால் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறோட தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசியல் வல்லுநருடைய கருத்து 90 எம்எல்ஏ திமுக வச்சிருக்கு, அடுத்து கட்சியார் கைப்பற்றுவாங்க, இந்த போட்டி ஒரு அப்படி எல்லாமே விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இதுக்கு இந்த 3 தொகுதியில் வெற்றி பெற்றால் குதிரை பெறத்துக்கு பயன்படுமோங்கிற நிலை தான் திமுக. நான் அப்படி பார்க்கல. நான் என்ன கேட்கிறேன், இல்ல திரு அறிவுச்செல்வன், 1.5 விழுக்காடு மார்ஜின்ல சற்றொப்ப 600 வாக்குகள்ல எல்லாம் தொகுதி மாறி போன சூழல்ல ஒரு கட்சி பலமா இருக்கிற திமுக எப்படிங்க விட்டுட்டு போகும்? அத நான் கேக்குறேன். அடுத்த கட்டமே களத்துக்கு வருவாங்க. ஆமா, நீங்க அதான் இது நான் வலுவாக இருக்கேன். இன்னும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது எனக்கு வலுவுக்கான ஆட்சி அதிகாரத்துக்கான திமுக போட்டியிடுதா இல்லையான்றது விஷயம் இல்ல. நான் கேக்குறது மற்ற கட்சிகள் ஏன் போட்டி போடலங்கிறது அது வேற காரணம் சொல்றேன். இப்ப இது முக்கியமான காரணம். இன்னைக்கு திமுக தோட பலத்தை கூட்டி கொண்டு அதிமுக இல்லாத திமுக தாங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, தனித்தனி கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிட பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பெரும்பாலும் ஒரு கூட்டணி ஆட்சியில் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வாங்கிட்டு உள்ள போயிடலாங்க மணல் இருக்க எல்லா கட்சிகளும் தனித்த இந்த இடைத்தேர்தல் தற்கொலையாக பார்க்குறாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்து அண்ணன் சரத்குமார் அவர்கள் பெரிய அளவு ஒரு தென் மாவட்டங்களில் பெரிய கிரேஸ் உண்டாச்சு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வளர்ந்து நிற்கிற மாதிரி உடனே திருமங்கலம் இடைத்தேர்தலில் தனிச்சிருந்தார். வீடு வீடாக போனார். ஒரு நடிகர் வீடு வீடாக போகும்போது பெரிய பின்பம் இருந்தது. ஆனால் 756 ஓட்டு வாங்கினார். வெளியே வந்தவர் சொன்னார், நாங்கள் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தோம், ஆனால் தற்கொலை பண்ணிட்டேன்டார். சிவசேனை அவங்களோட அதிக ஓட்டு. ஆமாம், தற்கொலை பண்ணிட்டார். இது அந்த முடிவு இருக்குல்ல, எல்லா கட்சியும் பயப்படுறாங்க. ஒருவேளை போட்டிட்டு நம்ம போட்டிட்டா 1000 ஓட்டு 2000 ஓட்டு அடுத்து கூட்டணி பெறத்துக்கு பயன்படாது. இது அடுத்த இந்த பயம் தான் பெரும்பாலான கட்சிகளுக்கு. திரு கணேஷ்குமார், பொதுவாக தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். தேர்தல் ஆணையத்தின் மீது இன்னும் தீவிரமாக செயல்படணும்னு சொல்றார். அதை நான் இன்னொன்னாகவும் பார்க்கிறேன். இந்த தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் பணப்புழக்கம் இருக்கும், அந்த தொகுதியில இருக்கும்னு சொல்வதன் மூலம் ஒரு எஸ்கேபிசம், பாத்தீங்களா நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு தன் தோல்விக்கு நியாயம் தேடுகிற வேலையா இது? அப்படி கிடையாது. இது நாங்கள் இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை எப்படி முன்னெடுப்பது என்பதற்கான வியூகங்களை தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு, இடைத்தேர்தலெல்லாம் புறக்கணிக்கலாம். நீங்கள் இப்போ சொன்னீங்க இடைத்தேர்தலில் திமுக 1% வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததெல்லாம் தம் பலத்தை நிரூபிக்கிறதுக்காக நிற்கிறாங்கன்றது. இடைத்தேர்தல் முடிவுகளையும் பொது தேர்தல் முடிவுகளையும் என்றைக்குமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இடைத்தேர்தலில் நேர்மாறாக தான் முடிவுகள் வந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். அதற்கு காரணம் தான் இந்த பணப்புழக்கம், அதிகார துஷ்பிரயோகம் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்னு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். உதாரணத்துக்கு பெண்ணகரம் எடுக்கலாம். பெண்ணகரத்தில் டெபாசிட் இழந்த கட்சி அதிமுக மறு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, பொது தேர்தல் வரும்போது வெற்றி பெற்றாங்க. இப்படி தான் இருக்குது. இடைத்தேர்தலில் அதிகார துஷ்பிரயோகங்களும் சேர்ந்து நடக்கின்ற காரணத்தினால் தேர்தல் சீர்திருத்தத்தை எப்படியெல்லாம் முன்னெடுக்கலாம். தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு நாங்கள் வைக்கிறோம். அதில் நடக்கலை தேர்தல் எந்த சீர்திருத்தம். சரி, இந்த முறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறார்களே, இதெல்லாம் காரணம்னு சொல்லி தள்ளி வைத்திருக்கிறார்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாத பவர்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆர்டிகல் 234 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 234 தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன காரணமோ தெரியல, இந்த வேட்பாளர்களை தகுதி நீப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, அப்படி தகுதி நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை என்று எடுத்துக்கொண்டால் கூட எதற்காக இந்த தேர்தலை தள்ளி வைத்தார்கள்? இந்த காரணம் அதற்கான தேர்தல் சீர்திருத்தத்தை முன்மொழிவதற்கு பாராளுமன்றத்தை தேர்தல் ஆணையம் நிர்பந்தித்ததா? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யாம அதே வேட்பாளர்களை கொண்டு ஒரு 6 மாத காலத்துல மீண்டும் தேர்தலை சந்திக்கும் பொழுது இதை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதற்கான வியூகம் தான் நாங்க போட்டியிடுறோம். போட்டியிட்டு இதெல்லாம் நாங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் காரணம் நேர்மையாக நடக்குமா என்பதை மக்களுக்கு புரிய வைத்து மக்களுடைய மனநிலையை மக்கள் புரட்சியின் மூலமாக இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை எடுத்து செல்லலாம் என்ற ஒரு நோக்கத்துல தான் நாங்க இந்த தேர்தல் வியூகத்தை அமைச்சு இல்ல தேர்தல் வியூகம். ஆனால் உங்கள் இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு பாமகவுக்கு இருந்ததுல ஒரு நம்பிக்கை. நான் சொல்வது உற்சாகன்றது அந்த பொருள்ல, நாங்க ஆட்சி அமைக்க போகிறோம், முதல் கையெழுத்தே நாங்க இதுதான் போட போறோம்னு சொன்னீங்கல்ல பாமக, அந்த உற்சாகம் காணாததற்கு காரணம்
உங்களுக்கு ஆல்ரெடி 3 தொகுதியினுடைய முடிவு தெரிஞ்சு போச்சு அப்படிதானே அதற்கு பொருள்? தேர்தல் அப்படிலாம் கிடையாது. தேர்தல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்கள் தான் ஆயிருக்கிறது. இதற்கு பிறகு எங்களுடைய களப்பணிகள் எல்லாத்தையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. தேர்தல் ஃபீவர் என்பது அந்த தேர்தல் தேதி நெருங்க உங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் வெளிப்படையாக தெரியும். முடிவு என்பது வெற்றி தோல்வி என்பது தேர்தல் எல்லா இடத்துலயுமே தான் இருக்கும். பெண்ணகரத்துல நாங்க நிற்கும் பொழுது 43,000 வாக்குகள் நாங்க வாங்கணும். அது எங்களுக்கு வெற்றி தான். ஏன் வெற்றி என்று சொன்னால் 1 பைசா செலவு பண்ணாம யார்கிட்டயும் போயிடாம ஒரு ஃபார்முலாவை வச்சு வீடு வீடாக சென்றதுக்கு கிடைத்தனுடைய வெற்றி எங்களுக்கு. அது 43,000 வாக்குகள். அன்னைக்கு முன்னாடி ஆண்ட கட்சி டெபாசிட் இருந்தது. இதெல்லாம் நாங்க வெற்றின்னு கருதுவோம். இதற்கான யூகத்தை நாங்க வெளியெடுப்போம். இல்ல, மீண்டும் என் கேள்வி, பெண்ணகரத்தில் இருந்த நம்பிக்கை, உங்களிடம் காணப்பட்ட உற்சாகம் இந்த 3 தொகுதிகளில் இருக்கதான்றதுதான் நிச்சயமாக. வேட்பாளர் இன்னும் ஒரு சில நாட்களில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கே நடக்கக்கூடிய களப்பணிகளை நேரடியாக பார்ப்போம். ஏன்னு சொன்னா அரசியல் மாற்றங்களை தமிழ்நாட்டில் முன்னெடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த உற்சாகமின்மைக்கு காரணம் தேர்தல் ஆணையம் செயல்படலன்னு சொல்லக்கூடிய அவங்க குற்றச்சாட்டு மட்டும்தானா, அல்லது திரு அறிவுச்செல்வன் அவர்கள் சொன்னது மாதிரி எதற்காக நின்று நம்ம சொற்ப வாக்குகளை பெற்று அதற்கு அடுத்து ஒரு கூட்டணி பேரம் பேசுறதுல ஒரு சொணக்கம் வந்துருமேன்ற ஒரு பயமா? இல்லை, இன்றைக்கி அந்த எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும், நம்ம கம்மியான ஓட்டு வாங்குவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இல்லை. ஆக்சுவலாக இப்போ இந்த மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டும் என்னென்னா, ஆக்சுவலாக அவங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரேன்னு சொன்னாங்க அவங்க. ஸோ இப்போ அவங்க இந்த விஷயத்தை கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திட்டு திமுக அதிமுகவை பற்றின பிரச்சாரத்தை அவங்க வலுப்படுத்தணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. 3 தொகுதிகளில் தெருக்கு தெரு போய் நீங்கள் திமுக அதிமுகவை பற்றி பேசுங்க. நீங்கள் ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணி இங்கே தமிழ்நாட்டில் வரணும்னா சும்மா ஒரு எலெக்ஷனில் வந்துடாது. அது இட் ரிக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க். 5 வருஷ காலம் நீங்கள் உழைக்கணும். 5 வருஷ காலம் உழைக்கணும். நீங்க உழைச்சு தான் நீங்க அது மக்கள் மனசுல பதிய வைக்கணும். ஒரே எலெக்ஷன்ல பண்ண முடியாது. கண்டெஸ்ட் பண்ணி தான் நாம சொல்லணும். தேர்தல் புறக்கணிப்பே ஒரு யுக்தி இல்லையா? அது வராது. தேர்தல் புறக்கணிப்பு மக்கள் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். தேர்தல் புறக்கணிப்புனா மக்கள் மறந்துடுவாங்க. ஆக்சுவலா நீங்க மக்கள் முன்னாடி போகணும். நீங்க மக்கள் முன்னாடி எப்போ இருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க பேப்பர்ல அறிக்கை விட்டாலோ இல்ல டிவியில உங்க தலையை காமிச்சாலோ கூட போறாது. நீங்க மக்கள் மத்தியில உங்க தலை போகணும். நீங்க உங்க பீப்புள் ஷுட் ஃபீல் தட் யூ ஆர் தேர். நீங்க அங்க இருக்கணும். 3 தொகுதியில் இருக்கணும்ன்ற மாதிரி தெரியணும். அதனாலதான் நான் சொல்றேன். இருக்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அது இருக்கு சார், ஒரே நிமிஷம். அதனால சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா இந்த மக்கள் நல கூட்டணி, இந்த தேர்தல் இன்னொரு விஷயம் சார், பணப்புழக்கம், இந்த அதிகாரிகளோட இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நிச்சயமாக இருக்குது. ஆனால் அதை விட மேலே இன்னொன்று இருக்குன்னா, ஆளுங்கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுறதுக்கான சாதகமான விஷயங்களும் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ இன்னும் 4 வருஷம் இருக்குது, ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ இங்கே வந்தாங்கன்னா அந்த வளர்ச்சி பணிகளில் தடை இருக்கும், அது ஒழுங்காக நமக்கு கிடைக்காதுன்ற ஒரு எண்ணம் சில மக்கள் மத்தியில் இருக்கு. அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பும் இங்கே இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த பணப்புழக்கத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு காரணமும் மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால தான் மக்கள் நல கூட்டணி பிரச்சாரத்துக்கு போகணும். திமுக அதிமுக எல்லா மாவட்ட செயலாளரையும் இறக்குறாங்க இடைத்தேர்தலில். அந்த வேலையும் நம்ம பார்க்கணும். அப்புறம் நான் இன்னொரு தகவலை இங்கே சொல்ல விடுறேன். வட இந்தியாவோடு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட போது அங்க சாதி அரசியல் இருக்கு, மத அரசியல் இருக்கு, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு. இது திட்டமிட்டு சிலர் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த கல அரசியலை கண்டுக்காம பணப்புழக்கம் சொல்றதே ஒரு விதண்டாவாதம், ஒரு வாதமா இருந்தா கூட இங்கே அத்தனை மாவட்ட செயலாளர் இன்னைக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. 10 மாவட்ட செயலாளர் உள்ள இறங்கி வேலை பார்க்கறாங்க. இல்ல, நம்ம குறிப்பாக அது ஒரு வாதம் மட்டும் இல்ல. தேர்தல் ஆணையம் 2 தொகுதியில உறுதிப்படுத்தி தான் தள்ளி வச்சிருக்காங்க. கட்டுப்படுத்த முடியாத பணம் இங்க பாருங்க. ஒரு பார்ட்டி எப்போ வைப்ரண்டா இருக்கு தெரியுமா? தேர்தல் பிரச்சாரத்துல அந்த தொண்டர்கள் அவரை நோக்கி தான் நிறைய கேள்வி இருக்கு. ஆர்கே நகர்ல திமுக நிக்காத போது புதுக்கோட்டையில நாங்க நிக்கவும் மாத்திரம் தான் இதை சொல்றீங்க. நிக்காதனால பலவீனம் ஆயிட்டோன்னு கணேஷ்குமார் ஒரு கருத்து சொன்னாரு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 234 பத்தி சொன்னாங்க. விதி எண் 234. அது குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட ஆணையத்திற்கு கொடுக்கலன்றது மாத்திரம் இல்ல. 1990 கோஸ்வாமி கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அந்த கோஸ்வாமி கமிட்டி நாடாளுமன்றத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்தது. அதாவது இது மாதிரி முறைகேடு செய்கிறவர்கள் 2 வருஷம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறை தண்டனை போடணும்னு சொல்லிட்டு தள்ளி வச்சாங்க. ஆனா நாடாளுமன்றம் அது ஏத்துக்கவே இல்லை. இந்திய அரசியல் சட்டம் பேசுறது ஆணையத்தை இருங்க திரு அந்திரிதாஸ், அவங்க கேட்கிற ஒரே கேள்வியினுடைய சாரத்தை சொல்றேன். அங்க அந்த 3 தொகுதியில இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய வாக்காளன், உங்க கட்சி வாக்காளன் இருக்காருல்ல, அவருக்கு இந்த சீர்திருத்தம் குறித்தோ சட்ட வியாக்கியானங்கள்லாம் தெரியாது. நம்ம கட்சி நிக்குமா, நான் கொடி பிடிப்பேனா, கோஷம் போடுவேனா அப்படின்ற ஒரு உற்சாகம் இருக்குல்ல, அது இன்னைக்கு இழந்திருக்கிறதா இல்லையா? அது வெறும் அரசியல் தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் நம்பதி ஒரு கட்சி கிடையாது. அதை மாத்திரம் நம்பி கிடையாது.
களத்துல எல்லா பிரச்சனைகளும் நாம் நிக்கிறோம், அதை வைத்து தான் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சிகளோட வேலை மாத்திரம் ஒரு கட்சி நின்னுட போறது இல்ல. அப்படின்னா இப்ப பெரியார் வைத்திருந்ததை போல இல்ல, தேர்தலே நாங்க சந்திக்கல, ஒரு சமூக இயக்கமாக இருக்கோம், அந்த கேள்வியை நான் உங்கள்ட்ட கேட்கவே முடியாது. இதுல நான்கு மிக முக்கியமான கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் சிலது ஸ்கிப் பண்ண வேண்டியது, சிலது நிக்க வேண்டியது, அந்த இடத்தை இருங்க சார், இந்த அந்த சீதோஷ்ண நிலை அது உங்களுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் கேள்வியா மாறுது. ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு காவேரி வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. தஞ்சாவூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கிறது. இவங்க காவேரிக்காக போராடுறாங்க. இந்த பிரச்சனையை பத்தி அந்த மக்கள்கிட்ட விளக்குறதுக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இல்லையா? பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? இந்த விஷயத்தை விளக்கலாம் இல்ல சார், விஷயத்தை விளக்கலாம் இல்ல இல்ல இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட இல்லங்க, இல்ல நீங்க திரு அந்திரிதாஸ் 2014 வாய்ப்பை எடுக்கிறீங்க நீங்க. மறுபடியும் வந்து நிக்கலையா? இல்ல அது கேள்வி இல்ல சார். இல்ல சார், அது கேள்வி இல்ல. நான் இருங்க. இது என்ன அவ்வளவு ஜென்ம பாவமா தேர்தல் இல்ல 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 நீங்க மட்டும் இல்ல நாங்க இல்ல 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 நாங்க இல்ல நம்ம கேட்கும் இல்ல இல்ல சார் இல்ல 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 நான் இடைவேளைக்கு பிறகு இந்த கேள்வியை கேட்பது, தேர்தலையே புறக்கணிக்க கூடிய கட்சிகள்கிட்ட நம்ம இந்த கேள்விகளை கேட்கறல. தேர்தலே எங்களுக்கு இல்லை, தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னு சொன்ன கட்சிகளை நம்ம கேட்கல, தேர்தலை நம்பாதீர்கள் என்று சொன்ன கட்சிகளை கூப்பிட்டு நம்ம கேட்கல. ஆனால் தேர்தல் அரசியலுக்குள் வந்த கட்சிகளை தான் நம்ம கேட்கிறோம். இந்த நிலைப்பாட்டை நீங்கள் ஏன் எடுத்தீர்கள் என்று அது பற்றி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து அந்த கேள்வியை தான் நான் வைக்கிறேன். இந்த இடத்தில் அறிவிச்செல்வன், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். எனக்கு வந்து வெற்றி கிடைக்காது, நீங்க வந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டு அதற்காக குறைந்தபட்ச செலவுகளை எல்லாம் செய்து நிற்பது அப்படின்றது, தேர்தல் என்பது பணத்தோடும் சம்பந்தப்பட்டது. பலர் வந்து சட்டமன்ற தேர்தலில் நின்று கையை சுட்டுக்கிட்டவங்க பலதை உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல ஒரு புறக்கணிப்பு வியூகம் மூலம் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு அழுத்தம் தர முடியாது. என்னன்னா இப்போ நீங்க மீண்டும் கவனிக்கிறதா, போராட்ட களம் என்பது வேறு. நம்மளுடைய மக்கள் நல கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தையோ மதிமுக போராட்டத்தை நம்ம வந்து அதாவது குறைந்த மதிப்பிடலை. ஆனால் இந்த இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் சட்டங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. சின்னங்களுடைய ஒழிப்பு இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய இது. அவன் அங்கே எடுத்தா நான் என்ன சொல்ல போனால் யாரென்னா எடுத்தலாம், ரெட்டலையா சூரியனா, மக்கள்கிட்ட சின்னங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் இந்த அமைப்பு தொடங்கி நாங்கள் தூக்கி வைக்கிறது. வளர்ந்த நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா படிப்பறிவு வந்துருச்சு, நம்பர்ஸ் சொல்கிறாங்க 1 2ன்னு. இந்தியாவுடைய தேர்தல் சட்டங்களில் இந்த சின்னங்கள் வேணாம் நான் வழக்கு போட்ட போது இங்கே சொல்கிறது என்னென்னா வந்து இல்லை இந்த மக்களுக்கு கல்வியறிவு இல்லை, அதனால சின்னங்களை வைத்து ஐடென்டி பண்ணுறோம்னு. இப்போ இந்த சின்னங்கள் தான் இங்கே முக்கியம், ரெட்டலை சூரியன். அப்ப எங்க சின்னங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இதுல ஒரு தர்க்கப்பிழையாக நான் பார்த்தது, நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த ரெட்டலை என்கிற சின்னம், அந்த உதயசூரியன் என்கிற சின்னம், பம்பரம் என்கிற சின்னம் ஏதோ அந்த தேர்தலுக்காக முளைத்த சின்னம் இல்ல. அந்த சின்னத்திற்கு பிறகு 50 ஆண்டு கால உழைப்பு இருக்கிறது. அதோட இவன் கனெக்ட் ஆயிருக்கான், அதோட அந்த குடும்பம் கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க எப்படி அந்த சின்னத்தை வேண்டாம்னு சொல்ல முடியும்? சின்னத்தை ஏன் வேணாம்னு சொல்றேன்னா, ரொம்ப முக்கியமா நிக்கிற வேட்பாளர் என்ன தகுதியானவர், இவர் படித்திருக்காரா இல்லையா, மக்களுடைய அதெல்லாம் இல்லை. யாரோட எடுத்த உதாரணத்துக்கு என் தொகுதியில் வெற்றி பெற்ற அண்ணன் கருணாஸ் அவர்கள், அவர் அதிமுக உறுப்பினர் இல்லை, ஆனால் ரெட்டலை சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. அவர் கேட்ட அதிமுக உறுப்பினர். தேர்தல் சட்டத்தை தெளிவா சொல்லுது, ஒரு கட்சியுடைய உறுப்பினர் தான் அந்த சின்னத்தை பயன்படுத்த முடியும். அந்த கடிதத்தை எப்படி கொடுக்கலாம்? இல்ல, அதெல்லாம் தேர்தல் ஆணையம் அக்செப்ட் பண்ணி தான் தப்புறாரு. அந்த வெற்றி அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அது அமெரிக்கன் பிரசிடென்சி எலெக்ஷன்ல தான் சாத்தியம். என்ன சொல்றேன் இல்ல, ஏஃபாம் ஃபீஃபாம்ங்கறீங்கல, அந்த முறையிலேயே செக்ஷன் 3 சப் கிளாஸ் 2ல தெளிவா சொல்றான், அந்த ஏஃபாம் ஃபீஃபாம் யாருக்கு கொடுக்க முடியும்னா should be member, அந்த பார்ட்டி மெம்பரா இருக்கணும். அதுக்கு முன்னாடி மெம்பர் ஆயிட்டா சார். ஆகல, இன்னைக்கு வேற இடங்கள்ல விவாதிக்க வேண்டியது திரு கணேஷ் அவர்கள். நிறைய வேட்பாளர் மெம்பர் ஆயிடுறாங்க. தைரியமா நான் சொல்றேன், இருக்கக்கூடிய வளர்ந்த கட்சி சொல்றீங்க, உழைப்புன்னு சொல்றீங்கல்ல, இந்த உழைப்பு ஒரு ஜெயலலிதா ஒரு கருணாநிதி உழைப்பு இல்ல, பல மக்களுக்கான சேவை தான் நீங்க சொல்றீங்க. இது வேற சின்னங்களை வைத்து ஏன் பாக்குறீங்க? மக்கள் சேவை வந்து கட்சியா இருந்து இல்ல இல்ல, வேற ஒன்று நான் சுருக்கமாக நம்ம நான் எடுக்கிறேன். திரு கணேஷ்குமார் அவர்கள்ட்ட இது மாதிரியான ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு தொகுதியில மட்டும் ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய கவனம் அதுல இயல்பாகவே அதிகமாக குவியும் அப்படின்றதும் ஒரு பார்வையாக இருக்கிறது. இன்னொரு தரப்புல பணப்புழக்கம் இருக்கு அப்படின்னு இன்னொரு இடத்துல நம்ம தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறோம். அப்போ ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்
போட்டி சமநிலையோடு இருக்கணும்னா நீங்க என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? எல்லா கட்சிகளும் உற்சாகத்தோடு களமிறங்கணும்னா என்ன எதிர்பார்க்கிறீங்க? அதற்கான முடிவுகளை, அதற்கான சீர்திருத்தங்களை இந்த தேர்தல் ஆணையம் தான் எடுக்க வேண்டும். அதை எங்களுடைய மருத்துவர் ஐயா தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்துக்கு ஏதோ கொஞ்சம் குறிப்பிட்ட பவர்ஸ் இல்லைன்ற தேர்தல் ஆணையம் நினைப்பது தான் அந்த தேர்தல் நடைமுறை விதிகள் என்பதை உருவாக்குவது என்பதே. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் 1993 என்று நினைக்கிறேன், சரியா, ராணிப்பேட்டை இடைத்தேர்தல் வந்தது. அன்றைக்கி ராணிப்பேட்டை இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் தான் அப்போ முதலமைச்சர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிஎன் சேஷன் அவர்கள் தேர்தல் ஆணையராக இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யப்படும் என்ற பிரச்சாரத்தில் சொன்னாங்க. சொன்னதுக்காக இது தேர்தல் விதிமுறையை மீறப்பட்டது என்பதற்காக இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த அளவு அதுக்கு பிறகு அவருக்கு எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தார், எவ்வளவு அரசியல் நெருக்கடிகளை சந்தித்தலாம். வெளியில வந்த பிறகு அந்த தேர்தலை நடத்தல, அது பிறகுதான் நடத்தினாங்க. தள்ளி வைக்கப்பட்டதாகவே இருந்தது. அப்படி அதிகாரத்தை, விதிமுறைகளை உருவாக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையை தான் எங்களுக்கு இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட போது ஏற்பட்டது. அதற்கு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலாக இருக்கட்டும், பொது தேர்தலாக இருக்கட்டும், குறிப்பாக இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியை சேர்ந்த அதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு பவர் இருக்கக்கூடாது. வெளிமாநிலத்திலிருந்து அதிகாரிகளை வைத்து தேர்தலை நடத்த வேண்டும். குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களோ சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இவங்க 2 பேர்களுக்கும் அங்கே பணி வழங்கப்படக்கூடாது. வெளி மாவட்டத்தில், வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பது இதெல்லாம் எங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ், எங்களுடைய ஐடியாஸ். அதுதான் நாங்கள் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் 10 பூத்துக்கு ஒரு கமாண்டோ படைகளை போடுங்க, மிலிட்டரி படைகளை கொண்டு வந்து போடுங்க, போட்டு பணப்புழக்கத்தை எல்லாம் உங்களால் நினைத்தால் தடுக்க முடியும். இதற்கான முயற்சிகளை தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். தேர்தல் ஆணையம் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் தான் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டால் தான் அரசியல் கட்சிகள் புத்துயிர் பெறும். நன்றி பிரியன். நீங்க சுருக்கமாக நம்ம ஒரு பார்வை பார்க்கிறோம், உற்சாகத்தை இழந்திருக்கிறீர்களா அப்படின்ற கேள்வியை திரு கணேஷ் அவர்களும் ஒரு இடத்துல சொன்னாங்க, திரு அறிவுச்செல்வன் அவர்களும் ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு தொகுதியா இருக்கிறப்ப இந்த 2 பெரும் கட்சிகளை கடந்து, பணப்புழக்கத்தை கடந்து நாங்க போகணும்ன்ற இடத்துல ஒரு தயக்கம் இருக்குன்னு, இதை உடைக்கணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதை உடைக்கணும்னா ஒவ்வொரு கட்சிகளும் தன்னைத்தானே இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்கிறாங்க, அதை பண்ணிக்கிறோம். இப்போ இந்த தேர்தலில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா, அரவக்குறிச்சியிலையும் தஞ்சாவூர்லேயும் வந்து பணப்புழக்கத்தின் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்ட இந்த தேர்தல் இப்போ நடக்கிறது. இப்போ குறைந்தபட்சம் தேர்தல் கமிஷன் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிற்கலாம்னு சொல்லிட்டாங்க. குறைந்தபட்சம் இந்த 2 கட்சிகளும் ஒரு அரசியல் நேர்மையை முன்னிறுத்தி அந்த வேட்பாளர்களை மாற்றிருக்கணும். ஆக்சுவலாக வந்து அப்போ இப்போ நீ பழைய அதே வேட்பாளர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வேட்பாளர்களை மாற்றிருக்கலாம். அட்லீஸ்ட்டு மாற்றினா ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி, அந்த ஏற்கனவே வந்து தேர்தல் கமிஷனால் நேரடியாக குற்றஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்படாட்டி கூட ஒரு டெயின்டட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கரை சார்ந்த ஒரு கரையோடு இருக்கிற ஆட்களை நிற்க வைக்காத ஒரு இந்த அரசியல் கட்சிகள் ஒரு நேர்மைக்கான உதாரணமாக அந்த கேண்டிடேட்ஸை மாற்றிருக்காங்கன்னு ஒரு எண்ணம். திரு அறிவுச்செல்வன் முதல்ல ஒரு வேடிக்கையாக ஒரு இது சொன்னார், இடைத்தேர்தல் குறித்து மக்களின் பார்வை என்பது ஏதோ அந்த 2 தொகுதிகளில் தான் பணப்புழக்கம் மாதிரியான. நீங்க சொல்ற இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த 2 வேட்பாளர்களை மாத்தி புது வேட்பாளராக 2 பெரிய கட்சி போடும்ல, அவங்க எந்த பணமும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் வந்துருமா? கண்டிப்பா அதெல்லாம் நடக்கதான் செய்யும். நான் இல்ல மறுக்கவே இல்லை, நிச்சயமா நடக்கும். ஆனா இந்த கட்சிகள் வந்து அரசியல்ல வந்து ஒரு தூய்மை நேர்மை இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சது, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. நான் அறிவிச்சேன் சுருக்கமாக, சட்டத்துடைய கோளாறு தான் அது. ஏன்னா முறைக்கு நடக்குது, பணம் கொடுக்காங்க, சொல்ல முடியாது, பல வழக்குகள் கொடுக்காங்க. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இந்த வழக்கு நிலை என்ன, யாருக்கு வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அந்த நடைமுறை தண்டிக்கப்பட்ட நடைமுறை வந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஒளியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முறை வராத போது இந்த இடியப்பச்சக்கல் தான். திரு மணி, உங்களிடம் சுருக்கமாக வந்து இன்றைக்கு நம்ம வந்து பணப்புழக்கம்ன்ற ஒரு விஷயம், தேர்தல் ஆணையம் செயல்படாத தன்மையிலே இருப்பதை போல எதிர்கட்சிகள் சாற்ற குற்றச்சாட்டை கூட ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டாலும் நம்ம மக்கள் தானே பெருசு, ஜனநாயகத்தினுடைய மன்னர்களா இருக்கிறவங்கள்ட்ட ஏன் இந்த எண்ணம் போய் சேரவே இல்லை? இல்ல, பணம் தான் வெற்றியை தீர்மானிக்குது. பணம் இது வந்து ரொம்ப தவறான ஒரு வாதங்க. பணம் வெற்றியை தீர்மானம். பேரறிஞர் அண்ணா கிட்ட ஐயா காமராஜர் கேட்கிறாரு, ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சா உன்னை தோக்கடிச்சிட முடியாதான்ட்டு. ஆர் முத்துக்குமார் எழுதின தமிழக அரசியல் வரலாறுங்கிற புத்தகத்துல இதற்கான இது வந்து பதிவு செய்யப்பட்டது. அண்ணா காமராஜர் அந்த காலம் வேறு. காமராஜரே அண்ணாவிடம் 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சா உன்னை தோக்கடிச்சிட முடியாதான்னு கேட்ட அந்த காலத்துல இருந்து பணப்புழக்கங்கிறது தேர்தலில் இருந்துட்டு தான் இருக்கு. அதை தாண்டி திமுக எப்படி ஜெயித்தது, அதிமுக எப்படி ஜெயிக்கிறதுனா அவங்களுடைய தீராத கள செயல்பாடு. அந்த கள செயல்பாடு என்பது திராவிடர் கழகம் இந்த மண்ணில நிறைய சமூக சீர்திருத்தம் பேசினாங்க, ஆனால் அதை தேர்தல் அரசியலுக்குள் கொண்டு வந்ததுதான் திமுகவினுடைய வெற்றி. ஆக தேர்தல் களத்தை விட்டு ஒதுங்கி போவதனால்
தேர்தல் திரு சீர்திருத்தத்தை அந்திரிதாஸ், செய்ய முடியும். நிறைவு கருத்து. பணப்புழக்கம் சட்டமன்ற தேர்தலில் நீங்க நோட்டிபிகேஷன் உள்ளாட்சி தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்தவொடனே ஒரு ஃபிளாஷ் நியூஸ் எல்லாத்துலயும் வந்து நீங்க கூட விவாதிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது விழுப்புரத்தில் இருக்கிற நீலமங்கலம் ஊராட்சியை ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. அதிமுக சார்ந்த சாமிதுரை என்பவர் 1,20,00,000 எடுத்திருக்கிறார். அது கூட போட்டி போட்ட அசோகன் திமுக வேட்பாளர் வந்து குறைஞ்சபட்ச வைஸ் சான்சலர் வரட்டும் சொல்லிட்டு 40 லட்சம் ரூபாய் அந்த மாரியம்மன் கோவிலுடைய திருப்பணிக்கு கொடுத்துட்டு அந்த வைஸ் சேர்மன் எடுத்துக்கிறார். ஆக உள்ளாட்சி தேர்தலே இன்றைக்கு ஏலம் எடுக்கின்ற நிலைமைக்கு தான் தமிழ்நாட்டில் அரசியல் வந்திருக்குது. தேர்தல் ஆணையம் என்பது தோழர் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் என்பது இன்னும் ஜீரோலயே தான் இருக்குது. இன்னும் முதல்ல அது அடுத்த கட்ட நகர்வுக்கே வரல. ஒண்ணும் சரி, அப்ப அந்த நம்பிக்கையை மக்கள் நல கூட்டணிக்கு தேர்தல் ஆணையம் தருகிற போது தேர்தலை நோக்கி மக்கள் நல கூட்டணி நகரும்னு புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய கருத்தை. கமிஷன் பல சீர்திருத்தங்கள் இல்ல அது அமல்ல இருக்குதான்ற கேள்வி அவங்க தான் சொல்றாங்க எங்களால பணப்பட்டுவாடை தடுக்க முடியவில்லை அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்க. 4 பேருக்கும் நன்றி. திரு கணேஷ் அவர்கள், உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாவற்றையும் கடந்து தேர்தல் என்பதை திருவிழாவா பார்ப்பதை கடந்து ஒவ்வொரு வாக்காளனும் தனக்கான ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தை பற்றி, கட்சியினுடைய செயல்பாடுகளை எல்லாம் பற்றி பேசுகிற அதே தருணத்தில் இந்த விவாதத்தின் மூலமாக வாக்காளர்கள் தங்களுக்கான கடமை குறித்தும் உரிமை குறித்தும் சிந்திக்க வேண்டும். அதை பற்றி தான் கேள்வி நேரம் கவலைப்படுகிறது. மீண்டும் மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.